Example 8.14 w of x, y is equal to expression கொடுத்திருக்காங்க. அதில் calculate dou square w by dou y into dou x and dou square w by dou x into dou y கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு dou square w by dou y dou x கண்டுபிடிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் அப்படின்னா dou by dou y of dou w by dou x இது அப்படி தான் எழுதிக்கணும். ஓகேவா? இப்போ dou w by dou x கண்டுபிடிச்சிட்டு அதை என்ன செய்யணும் dou y ஆல் அதாவது y ஆல் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு wங்கிறது என்ன அப்படின்னா xy ப்ளஸ் e பவர் y டிவைடட் பை y ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஓகேவா? ஃபஸ்ட்டு dou w by dou x கண்டுபிடிக்கலாம். dou w by dou xக்கு இந்த given expression இருக்கு இல்லையா, இதை என்ன செய்யணும் அப்படின்னா with respect to x நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் with respect to x. அப்போ y நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கான்ஸ்டண்ட்டாக நினச்சிக்கணும். ஓகேவா? இப்போ x இன்ட்டு ஒய்ன்னு இருக்குது, ரெண்டும் மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறதுனால இந்த ஒய்ங்கிற கான்ஸ்டண்ட்டை என்ன செஞ்சுக்கிறோம் முன்னாடியே எழுதிக்கிறோம். எக்ஸை மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் போதும். ஸோ எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னா 1 கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸ்பிரஷனுக்கு வந்துடலாம். ப்ளஸ் e பவர் y பை ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இந்த டேர்மில் ஒரு எக்ஸ் கூட கிடையாது இல்லையா, அதனால இந்த ஹோல் டேர்முமே நம்ம என்னென்ன எடுத்துக்கணும் அப்படின்னா கான்ஸ்டன்ட்னு எடுத்துக்கணும். அப்போ அந்த கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 0 கிடைக்கும். ஓகேவா? அப்போ dou w by dou xோட ஆன்சர் என்னென்னா y. ஓகேவா? நெக்ஸ்ட்டு dou by dou y ஆஃப் dou w by dou x கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இந்த எக்ஸ்பிரஷன் கண்டுபிடிக்கணும்னா இது மாதிரி இது ஸ்ப்ளிட் ஆகிக்கும். ஓகேவா? இதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாச்சு. எகெயின் வந்த ஆன்சர் என்ன செய்யணும் இந்த y ஆல் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும். ஓகேவா? அப்போ dou by dou y ஆஃப் y which is equal to y ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் y. ஏன்னா வித் ரெஸ்பெக்ட் டு y தான் பண்ணுறோம், அதனால் y டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் 1 கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன செய்யணும் அப்படின்னா dou ஸ்கொயர் w by dou x into dou y கண்டுபிடிக்க போகிறோம். அதை எப்படி எழுதிக்கலாம் dou by dou x ஆஃப் dou w by dou y. இப்போ என்ன செய்யணும் ஃபஸ்ட்டு dou w by dou y கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் வந்த ஆன்சரை நம்ம எக்ஸால் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும். ஓகேவா? dou w by dou yனா என்ன செய்யணும் இந்த ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா xy ப்ளஸ் இந்த டேர்மை வந்து என்ன செய்யணும் வித் ரெஸ்பெக்ட் டு y டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும். ஓகேவா? அதாவது இப்படி கூட எழுதிக்கலாம் dou by dou y ஆஃப் என்ன ஃபங்க்ஷனோ அதை இங்கே எழுதிக்கிங்க. அதை அடுத்த ஸ்டெப்பில் கூட நம்ம என்ன செஞ்சுக்கலாம் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணி காமிக்கலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள் இந்த xyங்கிற டேர்மில் இந்த dou by dou y பொறுத்த வரைக்கும் என்னது எக்ஸுங்கிறது தான் நம்மளுக்கு கான்ஸ்டன்ட், ஒய்ங்கிறது வேரியபிள். அப்போ என்ன செய்யலாம் எக்ஸை அப்படியே வச்சுக்கலாம். ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 1 கிடைக்கும். ஓகேவா? ப்ளஸ் இங்கே பாருங்கள் மேலேயும் ஒய் டேர்ம்ஸ் இருக்குது, கீழேயும் ஒய் டேர்ம்ஸ் இருக்குது. அப்போ நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா u by v ஃபார்மேட்டில் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஓகேவா? u by vயில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும் vu dash மைனஸ் uv dash டிவைடட் பை v ஸ்கொயர். ஓகேவா? டினாமினேட்டருங்கிறது v, நியூமரேட்டருங்கிறது u. ஓகேவா? ஃபஸ்ட் இந்த ஃபார்மேட் படி அப்படியே நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ விங்கிறது டினாமினேட்டர் அப்படியே போட்டுக்கோங்க, ஏன்னா v u dash இல்லையா, அதனால் v அப்படியே எழுதிக்கோங்க. u டேஷுங்கிறது என்னென்னா நியூமரேட்டரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். e பவர் ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் e பவர் ஒய். ஓகேவா? மைனஸ் u இன்ட்டு v டேஷ், யூங்கிறது என்னது நியூமரேட்டர், அது அப்படியே எழுதிக்கலாம் e பவர் ஒய் இன்ட்டு v டேஷுங்கிறது டினாமினேட்டரை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறது. ஓகேவா? அப்போ ஒய் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும் y பவர் n என்ன செய்வோம் n இன்ட்டு ஒய் பவர் n மைனஸ் 1 எழுதுவோம் இல்லையா, அதே மாதிரி தான். ஓகேவா? 2ங்கிறது முன்னாடி வந்துடும், இன்ட்டு ஒய்யே மேலே இருக்க பவர் 1 குறைஞ்சிரும். ஓகே? ப்ளஸ் 1ங்கிறது கான்ஸ்டன்ட். ஸோ கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணாமல் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 0 கிடைக்கும். டிவைடட் பை வி ஸ்கொயருங்கிறது டினாமினேட்டரில் என்ன இருக்கோ அந்த பார்ட்டு ஸ்கொயர். ஓகேவா? விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் இந்த டேர்ம் அப்படியே எழுதிக்கோங்க. ஓகேவா? இ பவர் ஒய்ங்கிறது எல்லாத்துலேயுமே காமனாக இருக்குது, அதை காமனாக எடுத்துகிட்டு ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இந்த மைனஸை உள்ளே கொண்டு போயிடுங்க. ஸோ மைனஸ் 2y டிவைடட் பை y ஸ்கொயர் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். இது நம்மளுக்கு dou by dou y கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? dou w by dou y கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன செய்யணும் அப்படின்னா dou by dou x ஆஃப் dou w by dou y கண்டுபிடிக்கணும். அதாவது ஏற்கனவே நம்ம dou w by dou y கண்டுபிடிச்சாச்சு. அந்த வந்த ஆன்சர் நம்ம என்ன செய்ய போகிறோம் எக்ஸால் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ண போகிறோம். இப்போ எக்ஸால் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணும்போது இந்த ஃபைனல் எக்ஸ்பிரஷன் தானே நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் 1. ஓகேவா? ப்ளஸ் இந்த டேர்மில் பாருங்கள் எல்லாமே ஒய்யாக தான் இருக்குது, எதுலேயுமே எக்ஸ் கிடையாது இல்லையா, அதனால் இந்த ஹோல் டேர்மே நம்மளுக்கு கான்ஸ்டன்ட் தான். இந்த கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் ஆன்சரு 0. ஸோ 1 + 0ங்கிறது 1. ஸோ dou w by நம்ம ரெண்டுத்தினுடைய ஆன்சரை கண்டுபிடிச்சாச்சு. dou ஸ்கொயர் w by dou x dou y என்னோட ஆன்சரும் 1 தான்.
டோ ஸ்கொயர் டபிள்யூ பை டோ ஒய் இன்ட்டு டோ எக்ஸோட ஆன்சரும் 1. ஓகேவா? அது ரெண்டுத்தையும் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க.